வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு மான்ஹவா தமிழ். இங்கே நீங்கள் சிறந்த மான்ஹவா, மங்கா மற்றும் மன்ஹுயா கதைகளின் முழு தமிழ் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்கள், உங்கள் கருத்தை சொல்லுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐ அழுத்துங்கள். அப்படின்னா வாங்க கதைக்குள் போகலாம். இந்த நாட்டில் 4 பெரிய பிரபு குடும்பங்கள் உள்ளன. அவர்களுக்கு சூப்பர் நேச்சுரல் அபிலிட்டிஸ் எனப்படும் அமானுஷ்ய சக்திகள் உள்ளன. இந்த சக்திகள் சக்கரவர்த்தியை விட அவர்களுக்கு அதிக அதிகாரத்தை வழங்குகின்றன. தலைமுறைக்கு ஒருவர் வீதம் மட்டுமே கடத்தப்படும் இந்த அமானுஷ்ய சக்திகளான மெட்டாமோர்போசிஸ் செர்டியா, இன்சைட் கெர்வெஹர், பிரீத் ராட்விக் மற்றும் ஐஸ் ஹிபெட்ஸ்மேன் ஆகியவைதான் அந்த பிரபுக்களின் உயரிய அந்தஸ்திற்கு காரணமாக இருந்தன. ஆனால் அவர்கள் தங்கள் சக்திகளை பயன்படுத்த ஓயுஎம் என்று அழைக்கப்படும் ஒரு சபிக்கப்பட்ட ஆற்றல் அவர்களுக்குள் சேரத் தொடங்கியது. அந்த சபிக்கப்பட்ட ஆற்றலினால் அவர்கள் கடுமையான வலியுடன் கூடிய குறுகிய கால ஆயுளை வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர். அவர்களை அந்த சபிக்கப்பட்ட ஆற்றலில் இருந்து சுத்திகரிக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் ரித்தியம் ரூட்டியம் எனப்படும் குணப்படுத்தும் ஆற்றல் கொண்டவர் மட்டுமே. நான் தான் அந்த ரித்தியம். ஆனால் அந்த ஆற்றல் காரணமாகவே நான் என் மரணத்தை சந்தித்தேன். திடீரென ஒரு பெரும் சத்தத்துடன் அங்கே நில் என்ற கட்டளை பிறக்கிறது. அந்த பெண் மிகுந்த மூச்சிறைப்புடன் அந்த பெண்ணை பிடியுங்கள் என்று கத்துகிறாள். அவளுக்கு சாப்பிடக்கூட எதையும் கொடுக்கவில்லை. அப்படியிருந்தும் இவள் எப்படி இவ்வளவு வேகமாக ஓடுகிறாள் என்று அந்த மனிதன் ஆச்சரியத்துடன் துரத்துகிறான். எப்படியாவது அந்த அங்கிளிடம் இருந்து தப்பிக்க வேண்டும் என்று அந்த சிறுமி வேகமாக ஓடுகிறாள். இது ஒரு கனவாக இருந்தால் நன்றாக இருக்குமே. இப்படி ஒரு வாழ்க்கையை மீண்டும் வாழ நான் விரும்பவில்லை என்று அவள் சிறைக்குள் அமர்ந்து கலங்குகிறாள். ஒருபோதும் இல்லை என்று உறுதியுடன் கூறும் அவள், கடவுளே, நீ உண்மையாகவே இருந்தால் தயவு செய்து என்னை காப்பாற்று என்று கண்ணீருடன் வேண்டுகிறாள். என் அம்மா இறந்த பிறகு என் அங்கிள் என்னை அடிமை சந்தையில் விற்றுவிட்டார். அதன் பிறகு நான் 10 வருடங்களை ஒரு நரகத்தில் கழித்தேன். அடிமை விற்பனைக்கு மலிவான விலையில் அடிமை என்று அந்த சந்தையில் கூச்சல்கள் கேட்கின்றன. இதோ ஒரு அடிமை, இளம் மற்றும் கீழ்ப்படுதலுள்ள அடிமை என்று ஒருவன் என்னை விற்றுக் கொண்டிருக்கிறான். நான் அமைதியாக தலை குனிந்து நிற்கிறேன். ஆனால் உள்ளுக்குள் கோபம் கொதிக்கிறது. ஆக் என்று அந்தச் சிறுமி அலறுகிறாள். அவளை பார்த்து அந்த மனிதன், நீ ஒரு சோம்பேறி ஒட்டுண்ணி. நீ வாங்கப்பட வேண்டும் என்றால் கொஞ்சம் கியூட்டாக நடிக்க பழகு என்று கத்துகிறான். பயத்தில் நடுங்கிக் கொண்டு அந்தச் சிறுமி தலை குனிந்து நிற்கிறாள். அப்போது அங்கு வரும் ஒரு நபர், இந்த குழந்தையை ஏன் இப்படி வதைக்கிறாய் என்று கேட்கிறார். சங்கிலியால் பிணைக்கப்பட்ட கைகளுடன் ஏதோ ஒரு எதிர்பார்ப்புடன் அவள் அவரை அண்ணாந்து பார்க்கிறாள். அந்த நபர் மெதுவாக தன் கையை நீட்டி, இதோ என்னுடன் வா என்று அவளை அழைக்கிறார். தரையில் அமர்ந்திருக்கும் அவளை அவர் அன்புடன் அழைக்க அவள் அவரை வியப்புடன் பார்க்கிறாள். அந்தச் சமயத்தில் அவன்தான் தன் துன்பத்தில் இருந்து தன்னை விடுவிக்கப் போகும் மீட்பன் என்று அவள் நம்பினாள். அவரது கைகளை பிடித்தால் நிச்சயமாக தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்று அவள் உறுதியாக நம்பினாள். ஆனால் ஓ ஆக்னஸ் என்று அந்த மனிதன் அவளை பார்த்து பேசுகிறான். அவன் அவளை பார்த்து, என் அருமை ரூட்டியம் என்று அழைக்கிறான். இதைக் கேட்கும்போது நான் எவ்வளவு மட்டமான ஒரு மாயையில் இருந்திருக்கிறேன் என்று அவள் தனக்குள்ளே நினைத்துக் கொள்கிறாள். அவன் அவளிடம், இப்போது ஆக்னஸ், உன் கண்களை மூடிக்கொண்டு நன்றாக கவனி என்று கட்டளையிடுகிறான். அவன் அவளது கைகளை பிடித்துக்கொண்டு, என் உடலை முழுமையாகச் சுத்தம் செய்யும் வரை நீ இதைச் செய் என்று சொல்கிறான். அதற்கு அவள், சுத்தம் செய்வதா? எனக்கு அப்படி எதுவும் செய்யத் தெரியாதே என்று தயக்கத்துடன் கூறுகிறாள். அடுத்த நொடி அவளுக்குள் ஒரு கடுமையான வலி ஏற்படுகிறது. ஆக் என்று அலறியவள், முடியவில்லை, என்னால் முடியாது என்று துடிக்கிறாள்.
அவளது இதயம் வலிக்கிறது. ஆனாலும் அந்த மனிதன், இல்லை, நீ மிகச் சிறப்பாகச் செய்து கொண்டிருக்கிறாய் என்று அவளை ஊக்குவிக்கிறான். அவள், என் உடலுக்குள் இருக்கும் அந்த ஓம் மெல்ல மறைவதை என்னால் உணர முடிகிறது என்று சொல்ல, அவன் உற்சாகமாக, தொடர்ந்து செய், ஆக்னஸ் என்று கத்துகிறான். அவள் பயத்துடன் அவனை பார்க்க, அவன், நீ எனக்காகவே பிறந்தவள் என்று உரக்கச் சிரிக்கிறான். எவ்வளவு கெஞ்சினாலும் எனக்கு ஏற்பட்ட வலியை டியூக் கெர்வெஹர் முற்றிலும் அலட்சியப்படுத்தினார். ஏனென்றால் என்னை அவர் இங்கே கொண்டு வந்ததற்கே ஒரே காரணம், அவருக்கு ரூட்டியம் சக்தி தேவைப்பட்டது என்பதுதான். நிச்சயமாக நான் அங்கிருந்து தப்பித்து ஓடவும் முயன்றேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் பிடிபட்டேன். இறுதியில் என்னிடம் இருந்த மிகச்சிறிய அன்பும் கூட அவனால் பறிக்கப்பட்டது. கதவை பலமாக அடைத்து என்னைச் சிறையிலடைத்தான். அப்படிப்பட்ட நரக வேதனையில்தான் நான் அடுத்த 10 ஆண்டுகளை கழித்தேன். நாட்கள் செல்லச் செல்ல நான் மேலும் மேலும் பலவீனமடைந்து கொண்டே வந்தேன். இதோ நான் சாகப் போகிறேன் என்று தோன்றியது. ஒருவேளை மில்லியனில் ஒரு வாய்ப்பாக கடவுள் என்று ஒருவர் இருந்தால், தயவு செய்து எனக்கு இந்த வலி இனி வேண்டாம் என்று வேண்டிக் கொண்டேன். சிறிது நேரத்தில் பறவைகளின் ஒலிகள் மெதுவாக என் காதில் கேட்டன. இது என்ன? மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கையா என்று நான் வியந்தேன். ஒருவேளை அப்படியிருந்தால் அது அவ்வளவு மோசமானதாக தெரியவில்லை. ஏனென்றால் எனக்கு இப்போது எந்த வலியும் இல்லையோ, இது நான் உயிருடன் இருந்த காலத்தைப் போலவே இருக்கிறது. நினைத்தபடி அவள் தன் கையை உயர்த்துகிறாள். என்ன என்று குழப்பத்துடன் அவள் தன் உடலை கவனிக்கிறாள். அவளுக்கு பரிச்சயமானதாகவே தோன்றுகிறது. அப்போது திடீரென்று கதவுக்கும் சத்தம் கேட்கிறது. ஒரு பெண் உள்ளே வந்து, ஏய், நீ இன்னும் எழுந்திருக்கவில்லையா என்று கத்துகிறாள். அவள் தொடர்ந்து, உன் அம்மா இறந்த விஷயம் உனது சொந்த விவகாரம். ஆனால் நீ இன்னமும் காலை உணவைச் சமைக்க வேண்டும். சீக்கிரம் செய் என்று அதட்டுகிறாள். இதைக் கேட்டு அதிர்ச்சியடைந்த அவள், என்ன? அவள் என்ன சொன்னாள்? அத்தே என்று திகைப்புடன் கேட்கிறாள். என் அம்மா இறந்தாரா என்று அவளுக்குள் ஒரு பெரும் குழப்பம். அந்த பெண், என்ன ஒரு காரியம்? நேற்றைய தினம் என்ன நடந்தது என்பது கூட உனக்கு நினைவில்லையா என்று அலத்துக் கொள்கிறாள். நேற்று என் அம்மா இறந்தாரா என்று நினைக்கையில் அவளது இதயம் துடிக்கிறது. அது எப்படி இருக்க முடியும்? என் அம்மா நான் 7 வயதாக இருந்தபோதுதான் இறந்தார். நான் இப்போது கனவு காண்கிறேனா என்று அவள் பயத்துடன் சிந்தித்துக் கொண்டிருக்கிறாள். இது ஒரு கனவு அல்ல, அது எனக்கு தெரியும். ஏனென்றால் என் கடைசி மூச்சை நான் தெளிவாக உணர்ந்தேன். நான் காலத்தின் பின்னோக்கிச் சென்று விட்டேன். டியூக் கெர்வெஹரைச் சந்திக்கும் காலத்திற்கு முன்பே நான் வந்துவிட்டேன். நான் இங்கிருந்து ஓடிவிட வேண்டும். என் மாமா என்னை அடிமைச் சந்தையில் விற்பதற்கு முன்பே நான் தப்பிக்க வேண்டும். ஒருவேளை டியூக் என்னை கண்டுபிடித்துவிட்டால் அந்த பயங்கரமான எதிர்காலம் மீண்டும் நடக்கும். இந்த முறை நான் மீண்டும் அவனால் பயன்படுத்தப்பட்டு இறந்து போக விரும்பவில்லை. நான் வேகமாக ஓடும்போது எதிர்பாராத விதமாக யாரோ ஒருவரின் மீது மோதி கீழே விழுகிறேன். வலியுடன், மன்னிக்கவும் என்று கூறுகிறேன். வலி பொறுக்க முடியாமல் கீழே விழுந்த நான் மெல்ல தலை நிமிர்ந்து பார்க்கிறேன். அப்போது என் கண்கள் அதிர்ச்சியில் விரிகின்றன. ஓ என்று என் வாயிலிருந்து ஒரு சிறு சத்தம் மட்டும் வெளிப்படுகிறது. என் முன்னால் நிற்பவர் யார் என்று என்னால் நம்பவே முடியவில்லை. அந்த கம்பீரமான தோற்றம், அந்த கண்கள். ஆம், இவர்தான் அவர். என் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றிப் போட்ட அந்த மனிதர். இவர்தான்